சித்தார்த்தகஸ்சனः ஆறு விதமான அழகிய தன்மைகளோடு கூடியது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பல பாஷ்யங்கள் விசிஷ்டாத்வைத பரமா ராமானுஜ சம்பிரதாயத்தை பராசர பட்டர் அமைத்த வியாக்கியானம் ஸ்ரீ குண ரத்னகோஷத்தை ஒட்டிய இவ்விடத்திற்கு பகவத் குண தர்ப்பணம் என்று பெயர். பகவானின் குணங்களை காட்டும் கண்ணாடி. அந்த கண்ணாடிய நேற்று நம்ம ஒரு 18 நாமங்கள் அர்த்தத்தோடு நாமாவளியோடு சேவிச்சோம். சில நாமங்களுக்கு அர்த்தம் பார்த்தோம், நாமாவளியை சேவிக்க முடியல. அந்த நாமங்களுக்கு நாமாவளியை சொல்லுங்கிறேன். ஒரு நாமாவையும் 3 வாட்டி சொல்லி வந்துட்டேன்னா அதுக்கு அர்த்தம் ஆயிடுது. நாளைக்கு வந்து 706வது நாமம் பார்த்தேன்னா சத்தான்னு இருக்கு சொல்லி வந்தோம். சத்தா, சத்பூதி, அதே மாதிரி சூரசேனன், சன்னிவாசன், பூதாவாசனா இதெல்லாம் பார்த்து வந்தோம். அதாவது சத்தா எதுக்கு இந்த நாமாவளியை சொல்றேன்னா, நடுவுல சில சர்ச்சைகள் எழுந்தது. பெண்கள் சஹஸ்ரநாமம் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு. விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது நாமம், பெருமாளுடைய நாமம். விஸ்வம் பெருமாளுடைய நாமம், விஷ்ணுவும் பெருமாளுடைய நாமம், வஷட்காரா பகவானுடைய நாமம். நாமத்தை சொல்லிதான் திரௌபதி அழைத்தாள். நாமத்தை பெண்கள் சொல்லக்கூடாதுன்னா திரௌபதி சொல்லியிருக்கக்கூடாது. பகவானுடைய நாமங்களை எல்லா ஜீவராசிகளும் சொல்லலாம். ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, பேதம் கிடையாது. நாமங்கள் சொல்லலாம். நாமங்கள் பொதுவா நம்ம சஹஸ்ர நாமத்தை சொல்லும்போது விஷ்ணு விஷ்ணு வஷட்காரா அப்படின்னு சொல்லிடுறோம். இதுல ஒரு நாமத்தையும் சேர்த்து கம்பைலேஷன் ஆஃப் ஜஸ்ட் தி நேம்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இது யார் கேட்டா எதனால வந்தது, சொன்னா என்ன வரும், இதுதானே முன்னாடி சொல்லணும். முன்னாடி யார் கேட்டா விஷ்ணு கேட்டார், யார் வந்து சொன்னா விஷ்ணு சொன்னார். இப்படி பார்த்து முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பூர்வ பாகம் உண்டு, பின்னாடி ஒரு பாகம் உண்டு. அதுல வந்து சொன்னதுனால பலன் என்ன, தர்மார்த்தி வாப்னியா தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தம் வாப்னியா. அர்த்தம் வேண்டவன் அர்த்திக்கக்கூடிய பொருளை, அதாவது இந்த அர்த்தன்னு சொல்லக்கூடியது இன்ப பொருள்களை தெரிவிக்கும். தர்மம் என்ன உங்களுக்கு தெரியும், புருஷார்த்தம்னால முதல்ல தர்மோகிக்கிறது தர்மம். தர்மார்த்தி தர்மத்தை விரும்பக்கூடிய ஒருவன் கேட்டால் தர்மம் கிட்டும். எப்போ சரசாமனா அர்த்தார்த்தி அர்த்தம் கிட்டும், மோக்ஷார்த்தி மோக்ஷம் கிட்டும். வேதாந்தக்கோ பிராமணசியா, ஒரு பிராமணன் விரும்பி நினைக்கக்கூடிய வேதம், வேதாந்த வேதம், வேதத்தின் பொருள்கள் எல்லாம் கிட்டும். பிராமணன் பிரார்த்தித்தார். அப்படி க்ஷத்ரியா அப்படின்னு சொல்லி வரும். இதுல வந்து சரி சரஸ்நாமம் படிச்சதுனால பலன் என்ன, உடனே அம்பாள் வந்து சிவன் கிட்ட கேட்டு சிவனார்கள் சொல்றார். இப்படி அந்த கம்பைலேஷன் முன்னாடி பின்னாடி வந்து சஹஸ்ரநாம பாகம் விஷ்ணு விஷ்ணுலே ஆரம்பிச்சு சர்வ பிரகரணாவிதா அப்படிங்கிற 1000 நாமம் இருக்கு, எல்லாரும் சொல்லலாம். ஆனா இது என்ன ஆயிடுது, ஒரே மந்திரம் எடுத்துட்டா பீஜாட்சரம் இருக்கும். மந்திரம் எடுத்துட்டா பொதுவான மந்திரங்கள்ல பிரணவம் முன்னாடி இருக்கும். அகார உகார மகாரங்களின் சேர்த்தியான பிரணவம். அதை வாய் தரது கூட என்னன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ளேயே இப்ப எல்லாரும் அதை சொல்லிதான் பண்றா. அதனால அந்த பிரணவம் முன்னாடி இருக்கணும். நமஹா சப்தம் இருக்கணும். நமஹ, அந்த நமஹங்கிற நமஹா முன்னாடி இருக்கும், நடுவில் இருக்கும், இல்லாட்ட பின்னாடி இருக்கும். அந்த உயிர் நாமம், அது நாராயண நாமமா, விஷ்ணு நாமமா, வாசுதேவ நாமமா, அது நடுவில் தொங்கி இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எவ்வளவு அக்ஷரம், வாரச அக்ஷரம்னா இது வாசுதேவ மந்திரம், 8 அக்ஷரம்னு சொன்னா நாராயண மந்திரம் அப்படின்னு பெரியவாட்டா கணக்கு வச்சுருக்கா. இதெல்லாம் நாமங்கள். சஹஸ்ர நாமத்துக்கும் கிட்டத்தட்ட நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். அங்கன்யாசம் கரன்யாசம்னு முன்னாடி பண்ணிக்கிறோம். இது எல்லாரும் பண்ணிக்கணும். ஆனா இதுல சில பேர் சொல்றா பெண்கள் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு. அது ஒண்ணு. ரெண்டாவது இப்போ நாமாவளியா சொல்றது, பிரகிருத்தியே நமஹ, விகிருத்தியே நமஹ. நல்லா பார்த்தேடா, அந்த பிரகிருத்தியே நமஹ முன்னாடி நான் பிரணவம் போடல, விகிருத்தியே நமஹ முன்னாடி நான் பிரணவம் போடல. இப்போ எல்லாரும் இந்த மாதிரி சொல்லலாம். அதனாலதான் ஆழ்வார் பழகாவ வார்த்தை போட்டார். நீங்க திருப்பல்லாண்டு படிச்சிருக்கா தெரியல. பல்லாண்டு பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வகோடி நூறாயிரம் மல்லாண்டு லிங்கோர் மணிவண்ணாம் ஜேவடி ஜெபிதற்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாழி பலவாகிரின் வாழின் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடைப்போர் முத்து முழங்கும் அப்பாண்டு சனியமும் பல்லாண்டே வாழார் பட்டு நின்று உள்ளீரே வந்து மண்ணும் மணமும் பொன்மீன் கூழார் பட்டு எங்கள் குழுவினில் கூதலோ தோங்கியழார் காலம் பழிப்பிலோ நாங்கள் இல்லாதவர் வாழ்
இலங்கை வாணாலாக படைபுரதானத்து பல்லாடு குருவினை ஏழு நிலத்தில் இருப்பதன் முன்னம் வந்து எங்கள் விழா புகுந்தோ அப்படின்னு ஆச்சரியமான திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சாலே வரும். கருவிழா வந்து தாராளமா படிச்சுடுவாங்க. வசதி திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டுல ஆழ்வார் சாதிக்கிற நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய. நாடும் நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் சொல்றது. நகரம் நகரம்ங்கிறது அந்த காலத்துல நாடுன்னா லார்ஜ் கண்ட்ரி, நகரம்ங்கிறது ஸ்மார்ட் சிட்டி. அதனால நாடும் நகரமும் நன்கு அறிய எல்லாரும் சொல்லக்கூடிய விதத்துல நமோ நாராயணாய. முன்னாடி பிரணவத்தையே போடல பார்த்தோம். பிரணவம்ங்கிறது குப்தம், அதனால போடல. அதனால சரஸ்வதி நாமத்தை பெண்கள் ஆத்திர நாமாவளியா சொல்லலாம்னு தாராளமா சொல்லலாம். எப்படி சொல்லணும்? விஸ்வாய நமஹ, விஷ்ணவே நமஹ, வஷட்காராய நமஹ. பார்த்தா முன்னாடி பிரணவமே நான் போடல. என்ன பண்ணணும்? சரி, சுவாமி நாமாவளியா சொன்னா பிரணவம் சேர்க்கப்படாதுங்கிறேன், நாமமா சொல்லலாம்ங்கிறேன். ஆனா நாமத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு மாட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்றாங்க. என்ன பண்றது? அது நடுவுல அரிஹி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. நடுவுல ஒண்ணு மாட்டிட்டு அரிஹிய சொல்லலாம். ஏன்னா வேதத்துல பிரதமத்திலையும் முடிவிலையும் பகவான் நாமாவை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். அரிஹி சொல்லிட்டு வேதம் முழுக்க சொல்லிட்டு அரிஹி. அதனால அவர் அரிஹி முன்னாடி சொன்னார்னா ஏதோ வேத வாரம் ஆரம்பிக்க போறான்னு அர்த்தம், கடைசியில சொன்னார்னா முடிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஆனா இப்ப அங்க ஒரு பிரணவம் தொக்கிக்கிட்டது. பிரணவத்துல அ உ ம இந்த 3 சிலபல் சேர்ந்துதான் பிரணவம். இந்த அ உ மல வேதம் என்ன சொல்லியிருக்கு? பெண்கள் சொல்லணும்னா உக்காரத்தை எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆயிடும்? ஆவும் மாவும் வச்சிருக்கு. ஆவும் மாவும் சேர்த்து எப்படி சொல்வேன்? அம் சொல்லலாம். அரிஹி அம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். இதுதான் வேதத்துல இருக்கு. வேதாந்த தேசிகர் எடுக்கிறார். இது தாந்திரீக முறையில சொல்லக்கூடிய பிரணவம். ஏன் இந்த பிரணவத்தை சொல்லக்கூடாதுன்னா பல பிரிவா என்ன சொல்றாங்கன்னா, பிரணவத்தை பெண்கள் தீர்க்கமா சொன்னா அவருடைய வயதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்ப்பப்பை இத்தியாதி பாகங்கள்னா கொஞ்சம் பாதிப்படையும். ஏன்னா நம்ம வந்து உரஸ்தம் நாபீனேந்தான் பிரணவம் சொல்றோம். இங்கே சொல்றது இல்லை பிரணவம், இங்கே சொல்றோம். பெண்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் பாடியா இருக்கிறதுனால ருஷிகள் என்ன பண்ணா, இது ரொம்ப சொன்னியான உங்க உடம்புக்கு பாதிப்பு, அதனால அம்முன்னு சொல்லிக்கலாம். இப்ப அம்முன்னு சொன்னா பாதி டக்குனு மூடி எடுப்பாங்க. இந்த பிரணவம் சொன்னாதான் நமக்கு பயலேன்னு சொல்ல வேண்டியதா. அழகா பிரணவத்துக்கு என்ன பலனமோ அதையே அமுக்கு கொடுத்தாங்க. வேதத்துல அதுதான் ஆகும். கவலைப்பட வேண்டாம். ஆரிக்கு அம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேதத்துல ஒத்துக்கொண்ட முறை. சாஸ்திரத்துல மூலமந்திராதிகாரத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் காட்டிய வழி. தாந்திரீக முறையில இன்னைக்கும் பெரியவாழ்ல அதெல்லாம் பாருங்க. சுத்தி இருக்க எப்போ பிரணவம் சொன்னாலும் அவங்கதான் சொல்லணும். நீங்க நாமாவளியா சொன்னா பிரணவத்தை சேர்த்துக்கணுங்கிறதே இல்லை. பிரணவம்ங்கிறது வேத, அதுவும் மந்திரத்துக்கு தான் மூலபாகம். நீங்க காயத்ரி மந்திரம் கத்துக்கிறவா கூட முதல்ல பிரணவத்தை சொல்லிட்டு தான் அந்த பின்னாடி வரும் இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த காரியத்தில் எல்லாத்துக்கும் காயத்ரி மந்திரம் தெரியும். அதனால முன்னாடி பிரணவம் சொல்லிட்டு அது பின்னாடி வரும். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேருந்து தேசிகர் எப்படி சொல்லியிருக்காருன்னு நினைத்தேன். நீங்க ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை எப்படி தெரியல. நான் வேதம் எல்லாருக்கும் பொதுவாக இது ஸ்மார்த்த வேதா வைஷ்ணவ வேதான்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே வேதம் தான். நீங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சுவாமி வேதாந்த தேசிகர் அப்படி எழுதியிருக்காரு. நீங்க ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை எடுக்க தெரியல. யோசிச்சேன் பல பேர் என்ன கேட்பாடே நம்ம எங்க புஸ்தகத்தையும் சொல்றதுன்னு நினைச்சேன். அவர் டக்குன்னு விட்டார். தெய்வத்தின் பிரமாச்சாரியர் எடுத்திருக்காரு, அம்முன்னு தான் எடுத்திருக்காருன்னு தெரியுது. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் ஸ்மார்த்த சம்பிரதாயத்துக்கும் என்ன வித்தியாசம் இல்லை? ஒரு வித்தியாசமும் இல்லையே. வேதம் ஒன்னேதான். நீங்க கடைக்கு போறேன்னா பூனல்ல கேட்பா, ஒரு ஸ்மார்த்த பூனல் வேணுமா வைஷ்ணவ பூனல் வேணுமா கேட்டு கேட்டா வைஷ்ணவ பூனல் திக்கா இருக்கும், ஸ்மார்த்த பூனல் பெருசா இருக்கும். ஆனா வேதத்துல கேட்க மாட்டா, ஸ்மார்த்த வேதம் வேணுமா வைஷ்ணவ வேதம், எல்லாருக்கும் ஒரே வேதம் தான். அதனால வேதத்துல பெண்கள் அம்மு சொல்லணும். இது அம்முன்னு சொல்றபடியா அதோட ஆணுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி கூடிடும், பெண்ணுக்கு குறைஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாம் கரெக்டையான கேள்விகள்லாம் வரவே வேண்டாம். வேதம் நம்ம சொல்றது பலனுக்காக முதல்ல சொல்றது இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆத்ம திருப்திக்காக ரிஷிகளை குஷிப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம்.
இது சொல்றதுனால நமக்கு ஒன்றும் ரூபாய் பிச்சுன்னு பட்ட போறது இல்லை, நமக்கு பெரியவா சொல்லி வச்சிருக்காங்க இதை சொல்லு, இது அவ்வளவுதான். அதனால அதுக்காக ஆட்கள் சொல்றாங்க. அந்த சாரம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கு. அதனால பெண்கள் தாராளமா சஹஸ்ரநாமம் சொல்லலாம். அரிஹி அது கூட மைக்க வச்சு லோன்னு கத்தணுங்கிறது இல்லை. அதுவும் இந்த வேதம் சட்டுன்னு ஆரம்பிக்கும் போது யுக்தமா சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஓர் மைக்ல சொல்லக்கூடாது. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம் ஆரம்பிக்கணும். இது இன்னொருத்தருக்கு நம்ம இது மட்டாட்டமா பண்ணணும். இல்ல நம்ம இன்னொருத்தருக்கு இது காமிக்கணும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல அதுவே கொஞ்சம் அந்த செயல் இருக்கக்கூடாது. இன்னொருத்தருக்காக நம்ம சொல்லவே கூடாது. நமக்காக நம்ம ஆத்ம திருப்திக்காக தான் நம்ம சொல்லணும். அதனால அவருக்கு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம் பூதம் இந்த நாடகம் தான். அதனால இதெல்லாம் இல்லாமல் நாம் நகர வேண்டும். அதனால இப்ப சொல்லக்கூடிய நாமங்கள் 3 வழி சொல்லுங்க, கட்டு நகரம். அப்பதான் சத்தாயை நமஹ, சத்தாயை நமஹ, சத்தாயை நமஹ, சத்தாயை நமஹ, சத்தாயை நமஹ, சத்தாயை நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பூதயே நமஹ, शूरसेनाय नमः, शूरसेनाय नमः, शूरसेनाय नमः, शूरसेनाय नमः, शूरसेनाय नमः, शूरसेनाय नमः, सन्निवासाय नमः, सन्निवासाय नमः, सन्निवासाय नमः, सन्निवासाय नमः, सन्निवासाय नमः, सन्निवासाय नमः, भूतावासाय नमः, भूतावासाय नमः, भूतावासाय नमः, भूतावासाय नमः, भूतावासाय नमः, भूतावासाय नमः, अनलाय नमः, अनलाय नमः, अनलाय नमः, अनलाय नमः, अनलाय नमः, अनलाय नमः, अपराजिताय नमः, अपराजिताय नमः, अपराजिताय नमः, अपराजिताय नमः, अपराजिताय नमः, अपराजिताय नमः, महामूर्तये नमः, महामूर्तये नमः, महामूर्तये नमः, महामूर्तये नमः, महामूर्तये नमः, महामूर्तये नमः, दीप्तमूर्तये नमः, दीप्तमूर्तये नमः, दीप्तमूर्तये नमः, दीप्तमूर्तये नमः, दीप्तमूर्तये नमः, दीप्तमूर्तये नमः, अमूर्तिमते नमः, अमूर्तिमते नमः, अमूर्तिमते नमः, अमूर्तिमते नमः, अमूर्तिमते नमः, अमूर्तिमते नमः, अनेकमूर्तये नमः, अनेकमूर्तये नमः, अनेकमूर्तये नमः, अनेकमूर्तये नमः, अनेकमूर्तये नमः, अनेकमूर्तये नमः, अव्यक्ताय नमः, अव्यक्ताय नमः, अव्यक्ताय नमः, अव्यक्ताय नमः, अव्यक्ताय नमः, अव्यक्ताय नमः, शतमूर्तये नमः, शतमूर्तये नमः, शतमूर्तये नमः, शतमूर्तये नमः, शतमूर्तये नमः, शतमूर्तये नमः, शताननाय नमः, शताननाय नमः, शताननाय नमः, शताननाय नमः, शताननाय नमः, शताननाय नमः, एकाय नमः, एकाय नमः, एकाय नमः, एकाय नमः, एकाय नमः, एकाय नमः, नैकाय नमः, नैकाय नमः, नैकाय नमः, नैकाय नमः, नैकाय नमः, नैकाय नमः, साय नमः, साय नमः, साय नमः, साय नमः, वाय नमः,
நமக்கு எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. இப்போ அக்ஷரங்கள்லயே கடமையாதி சங்கியான்னு எடுக்கும்போது ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் எண்ணிக்கை கொடுத்தது வழக்கம். எவ்ரி லெட்டர் ஹேஸ் a number associated. ராகங்கள்ல அது பிரத்யேகமா எழுப்பாங்க. இப்போ மேளகர்த்தா ராகங்கள் உண்டு. நாடார விபூபாண மாயா மாணவ கௌள அசாவேரி சாவேரி சுத்த சாவேரி தேவகாந்தாரி ధన్యాసి వేగడ హిందుస్థానీ కాపీ తోడి నాట కురించి శ్రీరాగ సహన అటాణ సారంగి దర్బారు బంధువరాడి వరాడి భూమి కళ్యాణి యమునా కళ్యాణి జంజోటి కౌమారి కన్నడ కరహర ప్రియా కరహంస నాదనామ క్రియా ముఖారి తోడి పున్నాగవరాడి. எதாவது தெரியுமோ? ஸ்ரீனிவாச கத்தியம்னு ஒரு பிரபந்தத்தை வரும். ஸ்ரீனிவாச கத்தியத்தை திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்காக யாரெல்லாம் நம்மளோட கியூல நிக்கிறாங்க. நீங்க அடுத்த வாட்டி சொல்லுங்க, அவரோட யார் கியூல நின்னா நாட்டாரவி பூமால மாயா மாணவ கௌளா 72 மேடகத்தான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிற்கலாம். அதுல ஒரு மேடகத்தாக்கும் ஒரு நம்பர் கொடுக்கணுமா? Every Medakatha has one number. In the leading position is that today Shankarabaranam has gone to number 26 and Kalyani is now back to 56. This is the rating. Virat Kohli or Melium, Lakshmi, Mela, fixed. Shankarabaranam Medakatha பேர் என்ன? தீர சங்கராபரணம் பேர். சங்கராபரணத்துக்கு தீர சங்கராபரணம் பேர். க க க க ங cha cha ja ja nya ta tha da tha na ta tha da tha na. இந்த tha na வருதுலையா? tha ஒன்பதாவது அக்ஷரம். த ர ய ர ர இரண்டாவது அக்ஷரம். தீர 9 2. ஆனா நீங்க எண்ணிக்கையில போடும்போது ரிவர்ஸ்ல போடணும். கடமையாதி சங்கியால மேத்ஸ்ல 9 to ரிவர்ஸ்ல போட்டா எவ்வளவு வரும்? 29. அதனால தீரசங்கராபரணத்துடைய நம்பர் 29. நீங்க மேடகர்த்தால போய் பாருங்க. இதுதான் மேடகர்த்தால கடமையாதி சங்கியால வச்சுதான் வருது. இது ஒரு பக்கமா சரி. ஓகே, கடமையாதி சங்கியால அந்தந்த நம்பருக்கு ஓகே. மகாபாரத எத்தனை நாள் யுத்தம்? 18. எவ்வளவு அத்தியாயம் பகவத்கீதை? எவ்வளவு அக்ஷௌனி சைன்யம் சண்டை போட்டா? கௌரவாள் பக்கம் எவ்வளவு பேர்? 11. இங்க 11, பாண்டவாள் பக்கம் 7. 11 + 7 18. அதனால 18 நாள் யுத்தத்துல, முதல் நாள் யுத்தத்துல 18 அக்ஷௌனி சைன்யம் சண்டை போட்டு பகவத்கீதைக்கு 18 அத்தியாயத்துல சொன்னார். ரைட்டா? 18. இது எந்த கிரந்தத்துல இருக்கு? வியாசர் கொடுத்தது பேர் என்ன இருக்கு? எந்த ஆகும் இது பேரு? மகாபாரதம். சரி, மகாபாரதத்தை எழுதினது யாரு? வியாசர். நமக்கு தெரிஞ்சு வியாசர் தான் எழுதியிருக்கார். வீர சோப்ரா அப்பதான் தான் எழுதினார். அதனால வியாசர் எழுதி. வியாசரை பத்தி ஒரு ஸ்லோகம் ஸ்டார்டிங்ல சொல்றோம். என்னது? விஷ்ணு ரூபாய. அதுக்கு முன்னாடி வியாசம் வசிஷ்டன் தான். அதுக்கும் முன்னாடி தினமும் உபன்யாசம் சுவாமி. அந்த ஸ்டார்டிங் டைம்ல டீ குடிச்சிருந்தோம் சுவாமி. நீங்க உட்கார்ந்து அவஜானம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரச்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம். வியாசர் என்ன கொடுத்தாரோ? ஜெயமுதீரகே. வியாசர் என்ன அழகா பண்ணிட்டார்? அவருடைய மகாபாரதத்துக்கு பேரே கொடுத்தார். ஜெயம் கொடுத்தார். ஜெயோ நாம இதிகாசோ. ஜெயா பேர். அதனால தான் மெட்ராஸ் டிவி சேனல் சொல்றேன். அதனால ஜெயான் பேர். கரெக்டா? ஜ இப்போ எத்தனாவது அக்ஷரம் பார்க்கலாம்? க க க யார் டக்குன்னு சொல்ல போறான்னு பார்க்கலாம். பிரியாவா யாரு பார்க்கலாம்? க க க க க ச ச ஜ ஜ என்னது? சுபாஷிதனே 8. அஜங்கிரி ய ர ல ப ர அப்ப 2 எடுத்துக்கணும். அப்பனா ய ய ர 2னா ய 1. இப்ப ஜ ய ஜ 8 ய 1. ரிவர்ஸ் பண்ணுறோம். மகாபாரதத்துல 18 இருக்கிறதுனால ஜெயான்.
சீக்கிரம் புரியுது பாருங்க. மகாபாரத வியாசருடைய சீக்கிரட்டை வெளில கொடுத்து வியாசரை போச்சுக்கிறது ஆயிட்டா. இது 2 சீக்கிரட் ஆயிட்டா. இப்போ 3வது சீக்கிரட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எனக்கு சொன்னார், நீங்க ஸ்ரீராம ராம ராமே சொல்லுங்க. அப்பதான் கேட்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா. அம்பாள் போய் கேட்க, சிவபெருமான் சஹஸ்ரநாமம் சொல்லி முடிக்கிறதுக்கே 25 நிமிஷம் ஆயிட்டது. அதுக்குள்ள மூச்சு வாங்கி மூச்சு ரொம்ப டயர்டா இருக்கு. எப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்க. எப்பதான் பரமாரி வர போறதும் ரொம்ப டயர்டா இருக்கு சுவாமி. கேன உபோகேன லகுனா விஷ்ணு நாம சகஸ்ரகம் ஷட்கடேராபு சொல்லி லகுனான லகுனா ஷார்ட் ரைட். விஷ்ணு நாம சகஸ்ரகம் அழாரத்துட்டு அம்பாள் சொல்லி முடிக்கிறது போர் பட்டதே விஷ்ணு மிச்சாமியம் பிரபோ. சிவன் முதல்ல சொன்னார், அழப்படாது. ரமே ரமேனா என்ன? பியூட்டிஃபுல் லோட்டஸ் ஃபேஸ் லேடி ரமே. ராமநாமம் மனோரமே. ஆனா இந்த சஹஸ்ரநாமத்தை நீ சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பா. ராம் 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 சொல்லு. ராம ராம ராம் ஆயிடுது. ஆயிடுன்னு சுவாமி சொல்றேன். எப்படி தெரியுமா? கடப்பையாதி சங்கியா. ய ர ர என்ன அக்ஷரம்? 2. ம ப ப ப ப ம ம 5. ராமல ர 2 ம 5. 2 into 5 10. எல்லா டேபிள்ஸ் என்ன? ஸ்ரீ ராம 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 இதி 10 into 10 into 10 என்ன? 1000. அதனால சஹஸ்ரநாம தத் துல்லியம் ராமநாம பரான. துல்லியம் ஈக்குவலன்ட் ராமநாம பரான. யா மூணாவது ஆச்சா. கடவையாதி சங்கியா வச்சு எவ்வளவு நம்பர்ஸ் பார்க்கணும். க முதல்ல இந்த கக்கு ஆஹா சேர்த்துட்டேன்னா கஹ. கஹனா ஒரு அர்த்தம் பிரம்மா. அது தெரியுமோ? பிரம்மாவுக்கு ஒரு பேர் கஹா. அதனால சரஸ்வதி எங்கேயாவது வெள்ளெல்லாம் ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணணும்னா சரஸ்வதி பிரம்மா அப்படின்னா போட மாட்டா. மிஸ்ஸஸ் சரஸ்வதி பிரம்மா, மிஸ்ஸஸ் சரஸ்வதி கஹான்னு ஒரு சிக்னேச்சர். ஆத்துக்காரருக்கு குட்டி பேர் ஈஸியா இருக்கும். ஆத்துக்காரர் பேர் பிரணகார்த்தி ஹரன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அப்ளிகேஷனை வாங்கி ஒட்டி எழுதுறீங்க. அபரியாப்தாமிருதன் அப்படின்னு ஆத்துக்காரர் பேர். பெருமாளுக்கு அபரியாப்தாமிருதன் ஒரு பேர் தெரியுமா? 6வது அர்த்தம் தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல அபரியாப்தாமிருதன் அர்த்தம். எங்க எழுதுவோம்? ராஜலட்சுமி அபரியாப்தாமிருதன். மேடம் சரஸ்வதிக்கு ரொம்ப சிம்பிள். சரஸ்வதி கா அப்படின்னு. ஏன்னா பிரம்மா ஒரு பேர் கா. அது எப்படி சொல்வேன்? பிரம்மா அஸ்வமேதம் பண்ணி ஒரு பெருமாள் வந்தார் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். நான் சொன்னேன். வரீங்க வந்த வரதன் எங்க இருக்காரு? காஞ்சிபுரம். ஞாபகம் இருக்கா? அந்த வரதர் வந்த ஞாபகம் இருக்கா? இங்க பவர் கட்டு அந்த சரஸ்வதி வேகவதி ஓடி வந்தா பெருமாள் தீப பிரகாசந்த பெருமாள் திருத்தங்காக்கு போங்கோ திருவெங்காக்கு போங்கோ எல்லாம் நான் சொன்னேனே மெனக்கெட்டு சொன்னேனே. இப்போ பிரம்மா பிரார்த்தித்து பெருமாள் அந்த கஷேத்திரத்துக்கு வந்தார் இல்லையா? பிரம்மாக்கு பேர் என்ன? இப்பதான் சொன்னேன். கஹ அஞ்சித. கஹ என்கின்ற பிரம்மா பிரார்த்தனை பண்ணி வந்ததுனால கஹ அஞ்சித காஞ்சின்னு பேரு. காஞ்சிக்கு எதனால பேரு? கஹாங்கிற பிரம்மா என்கின்ற. சரி, கேசவஹான்னு பெருமாளுக்கு பேரா? ஏன்னா கஹிதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கஹனா பிரம்மா, ஈசனா சிவன். கஹ என்கின்ற பிரம்மாவையும் ஈசன்னு சொல்லக்கூடிய சிவனையும் தன் சரீரத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால கேசவன் அப்படின்னு. வேதிக்கும் கடவையாசன்காரையே ஆரம்பிச்சு கஹாவுக்கு வந்துட்டோம். இப்போ கஹான் பிரம்மாவுக்கு மட்டும் பேர் இல்லை, பரபிரம்மம் நாராயணனுக்கே கஹான்னு பேர். அதுதான் 734வது நாமம் கஹா. அதுக்கு என்ன அர்த்தம்? மலீமசேஷு வசன்னு அபி கனதீதி கஹ. அழுக்கானவற்றில் வசித்தாலும் பிரகாசிப்பவன். மைசூர் பாகு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். மைசூர் பாகு தெரியுமா? மைசூர் பாகு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். வெள்ள மழை கொட்டுறது, சேரும் சகதி
நீ எடுத்துட்டு போகும்போது மைசூர் பாகு சகதியில விழுந்து என்ன பண்ணுவேன் போட்டுருவேன் அப்படியே. சரி, இது கேஸ் 1. மைசூர் பாகு கிடைச்சா சகதியில விழுந்தா போட்டுருவேன். இப்போ கோபால்தாஸ்ல பண்ண 1.5 கேரட் வைரத்தோடு வைரம் அது சகதியில விழுந்து அதை விடமாட்டோம். அப்போ சகதியில வைரத்துல பதிச்சிருக்கே அளவு எடுத்துருவோம். ஏன் வைரத்துக்கு அழுக்கு ஒட்டுமா? ஒட்டாது. அழுக்குல இருந்தாலும் ஒட்டாதவனுக்கு காப்பாது. பல பேர் கேட்பா, சுவாமி போய் 2G ஸ்கேன் பண்ணவர் மனசுல பெருமாள் இருக்காரா? 2G ஸ்கேன் பண்ணவர் மனசுல பெருமாள் இருக்காரா? இருக்காரு. ஏன்னா அவர் இல்லாத இடமே இல்லையே. ஆனா அப்ப அந்த 2G ஸ்கேன் பண்ணவன் மனசுல இருக்கிறதுனால பெருமாள் அழுக்கு வந்துருமா? வராது. சகதியில விழுந்தாலும் வைரம் வைரம். அதனால காப்பா. புரியுதா? அதனால காய நமஹ காய நமஹ காய நமஹ. அடுத்து நாம கிம். கஹா எடுத்து கிம். பெருமாளுடைய நாமமே கிம் அப்படிங்கிறது. என்ன கிம்? கிம் அப்படின்னா என்னன்னா தத் சர்வே அப்சித புபுத்சூனா நிருபாதிக பிரஷ்டவ்யத்வாது கிம். தத்தம் விருப்பங்களை அடைவதற்கு யாவரும் தெரிந்து கொள்ள விரும்பும்படி இருப்பவர். எல்லாரும் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமாள். பார்த்தேன்னா சுமாராதான் இருக்க. நிறைய தேடி போகணும். வீடெல்லாம் தேடுறாங்க. ஒரு வீடை பார்ப்போம். அப்படி என்னென்ன வீடு தேடுறாங்க. பெருமாளை தேடி போய் பார்த்தேன். இது தேவை சுமாராதான் இருக்க. நிறைய தேடணுங்கிற அளவுக்கு நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி இருக்காரு இல்லையா பகவான். அதனால அவருக்கு கிம் அப்படின்னு ஒரு பேரு. அதனால உங்க பிள்ளை பெண்ணு எல்லாம் பார்க்க போறேன். உங்க பிள்ளை பெண்ணுக்கு ஏத்த மாதிரி அவ இருக்கணும்னு நினைச்சா இந்த நாமத்தை சொல்லி போகணும் தான் பாக்க. இவ ஆசைப்படுற மாதிரி இருப்பான். அதனால கஸ்மை நமஹ கஸ்மை நமஹ கஸ்மை நமஹ கஸ்மை நமஹ. அடுத்த நாமம் பெருமாளுக்கு எத். பெரிய பெரிய பேர்லாம் அபராஜிதன்னு வச்சிருக்காரு. சூரசேனன்னு வச்சிருக்காரு. ரொம்ப ஷார்ட் ஆயிட்டார். கஹா கிம் தத்து யத் அப்படின்னா பேர் வச்சிருக்காரு. இதெல்லாம் இருக்கிறது நம்ம பேர் பேர்லாம் கஷ்டம் இல்லையா? கிம் அப்படின்னு வச்சுட்டா இல்லையா ஸ்கூல்ல கேட்பா we don't entertain Chinese citizens. என்ன பண்றது? கிம் குயின் கிம் அப்படின்னா வச்சுக்கோங்க. அதனால எது எதுனா தேசாம் ரக்ஷாயே யதக இதி எது. அடியவர்களை காப்பதற்கு முயல்வார். எஃபர்ட் எடுத்தாலே நமக்கு பெரிய விஷயம் தெரியும். ஒண்ணுமே இல்லை. தீர்த்தம் கொடுக்குறேடா கேட்டேன்னு வச்சுக்கோ. 2 பேர் சும்மா அப்படின்னு எழுந்திட்டாங்க. நம்ம காலை எப்படி ஒன்றும் கொடுக்கவே வேண்டாம். அதில் அப்படி அப்படின்னு பண்ணாலே ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஆத்துக்காரோட மாமி நடந்து போறா. மாமா இருக்கு பாம்பு கடிக்கணும் பக்கத்துல இருக்கேன் இந்த ரட்சிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு மாமி வந்து ஜிஆர்டி செயின் போட்டுருக்காங்க. அந்த வர பைக்ல வரலாம் அப்படியே நல்லா அந்த ராயல் என்ஃபீல்டு தட 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 வரலாம். மாமி கழுத்துல போட்டுட்டு செஞ்சு அவன் வண்டிக்கு போட்டாங்க இழுக்கலாம். மாமி வாட் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் மாமா ஒரு 2 அடியாவது ஓடணும். மாமா ஏய் அப்படியே ஓடி மாமி சொல்லி ஓடாது. நீங்க ஹார்ட் பேஷண்ட் அந்த ஓடுறதுதான் மாமி மாமா மாட்டு அப்படிங்கிற எடுத்து போகணும். சண்டை போட்டுதானே வாங்கி எடுத்துக்கணும் அப்படின்னு விட்டுட்டாருன்னா பிடிக்காது. அதனால இந்த எத்துனா பெருமாள் முயற்சிக்கிறது. அதாவது பெருமாள் வந்து அந்த கஜேந்திர மோட்சத்தை எழுதிட்ட அப்படி என்னென்னவோ போஷிட்ட மகாலட்சுமி முந்திரியை எடுத்து கொடுக்குறாரு. புடவை உரிமையும் வராது. என்னென்னவோ அவசரத்தை பண்றாரு. அதனால எத்து. அதனால இந்த பெருமாள் நாமம் யஸ்மை நமஹ யஸ்மை நமஹ யஸ்மை நமஹ யஸ்மை நமஹ யஸ்மை நமஹ யஸ்மை நமஹ. ஆச்சா எத்தாச்சா. இப்ப தத்து தமிழ்ல எல்லாம் ஒழுங்கா பேசலன்னு சொல்லுவாங்க. தத்து புத்துன்னு பேசுறாங்க. ஆனா அதுல கூட பாருங்க சஹஸ்ரநாமம் அடக்கி வச்சிருக்காரு. தத்து புத்துன்னு பேசுறா. தத்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லிட்டா புத்து. அதனால அந்த தத்து யாருங்கிறத பார்ப்போம். தேஷாம் ஸ்வஜ்ஞான பக்தி தனோதி இதி தத்து.
அடியவர்களுக்கு தம்மை பற்றிய ஞானமும் பக்தியும் தருபவர். இப்போ பாகவதம் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? பாகவதம் இருக்கு, வியாசர் சொன்னாங்க, எப்படி தெரியும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, இப்ப நாராயணி எப்படி தெரியும் உங்களுக்கு? நாராயணி சுவாமி தெரிஞ்சு போயிட்டு கவிதை பை மிஸ்டேக் ஏதோ தெரிஞ்சு போயிட்டு வழி வழியா சொல்லித்தரா. அந்த வழி வழியா சொல்லித்தரவாளுக்கு ஞானம் கொடுத்தது யாரு? அதனால மொத்தத்துல பெருமாளை பத்தி பெருமாள் மூலமாவே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதனால he paves the way for us to know about him. அதனால அவருக்கு தத்து he gives. அவரா ஏதாவது பெருமாள் என்ன கேட்டா யாராவது சொல்லுவாங்க, நாராயணி படிக்கிறோம் வரையலான்னு கேட்பா. பெருமாளுக்கு தோன்றது இவன் வாயா நம்மள பாட வைக்கிறது, அவரே வழி கொடுக்கிறார். அதனால தத்து. தஸ்மை நமஹ தஸ்மை நமஹ தஸ்மை நமஹ தஸ்மை நமஹ தஸ்மை நமஹ தஸ்மை நமஹ. என்ன இது? பெருமாள் எல்லாம் இண்டிபெண்டன்ட் தான். He is very independent. நம்மெல்லாம் அவர் மேல டிபெண்டன்ட். புரிஞ்சுக்கணும், நம்மெல்லாம் அவர் மேல டிபெண்டன்ட். ஆனா அவர் இண்டிபெண்டன்ட். ஆனா அவரும் டிபெண்டன்ட். சுவாமி நம்மெல்லாம் டிபெண்டன்ட் அவர் மேல, அவர் இண்டிபெண்டன்ட். நீ அது புரிஞ்சுது. ஆனா அவரும் டிபெண்டன்ட் ருட்டீரே. அவர் டிபெண்டன்ட். ஆனா அந்த டிபெண்டன்சி comes out of love. அந்த லவ் யார் மேல? மா மேல. மா யாரு? மகாலட்சுமி. அக்ஷரங்கள்ல மா அக்ஷரம், மான மகாலட்சுமி. மா மேல ஆசையோடு இருப்பதால் எப்போதாலும் பெருமாள் மாவோட இருப்பார். அந்த மாவோட இருக்கிறதுனால மாதவன் பேர். ஏன் மாதவன் அப்படின்னா மாவோட இருப்பவர் மாதவன். அதனாலதான் வால்மீகி கோபத்துல வேடுவன் ஒரு சாபம் கொடுத்தார். மானிஷாத यत्प्रतिष्ठान्त्वं मदमशाश्वती समाः यत्क्रौच्छमिगुणा एकम् अवधीहि काममोहितम्. சாபம் கொடுத்து வர, ஐயோ நான் சாபம் கொடுத்துட்டேனே வருத்தப்படுறார். அப்போ பிரம்மா சொல்றார், தப்பு, நீங்க சாபம் எல்லாம் கொடுக்கல, ஆசீர்வாதம் பண்ணே. மான மகாலட்சுமி நிஷாதன பக்கத்துல இருக்கக்கூடியவர், மா நிஷாதன மகாலட்சுமி பக்கத்துல இருக்கக்கூடிய நாராயணா நீங்க மங்களகரமா ஆரம்பிச்சேன். அதனால மா அப்படின்னா அடுத்த நாமம் 741வது நாமம் மாதவன். அதனால மாதவன் அர்த்தம் சொல்ற, பாந்தவ விசேஷமாக மாதா பிதுத்வம் ஸ்ரீயா சஹாஸ்ய சூச்சயதி இதி மாதவஹ மதுகுலோத்பவத்வதா. உலகங்களுக்கு லட்சுமி தாயும் தாம் தந்தையுமான உறவாக இருப்பவர், மதுகுலத்தில் பிறந்தவர். மதுகுலத்தை பிறந்ததுதான் மாதவன். மாதா மகாலட்சுமியோடு கூடியிருந்து தான் பிதாவாக இருக்கின்றபடியால் மாதவன். அதனால இந்த மாதவன் நாமத்தை சொல்லணும். மாதவாய நமஹ மாதவாய நமஹ மாதவாய நமஹ. காத்தால 2 மணி நேரம் உபன்யாசம் சொல்றேன், சாயங்காலம் சொல்றேன். நீ குரல் இருக்கு கேட்டு சொல்ல மாட்டேங்கிறேன். அடுத்தது யாரையும் உட்காந்து சொல்ல வச்சுருங்க. மாதவாய நமஹ மாதவாய நமஹ மாதவாய நமஹ மாதவாய நமஹ. அடுத்தது 744வது நாமம் 744 ஹேமாங்கஹான்னு பேர். ஹேமாங்கஹ நித்யம் திவ்யம் சத்வமயம் அந்தம் அஸ்ய இதி ஹேமாங்கஹ. பொன்னிறமான சுத்த சத்வமான அங்கத்தை உடையவர். சுத்த சத்வம்னா அதுல மிஷ்ரம், ரஜோகுணம் தமோ குணம் கலந்திருக்காது. சுத்த சத்வம் ஒண்ணு. ரெண்டாவது பொன்னிறமான கோல்டு. இந்த நம்ம இது லசித் மலிங்கா, அவர் லசித் மலிங்கா தானே, அப்படியே ஆபரணகாது சர்வயேவ சுவர்ணா கோல்டா. இன்னும் லசித் மலிங்கா விளையாட்டு அதனால அது கோல்ட் ஹேர். ஆனா கோல்ட் ஹேர்னா எப்படி? சும்மா சாதா ஹேர், கோல்ட் கலர். ஆனா பெருமாளுக்கு எப்படின்னா ஆபரணகாது சர்வயேவ சுவர்ணா ஹிரண்ய ஸ்மஷ்ரு கோல்ட் மீசை, ஹிரண்ய கேஷா கோல்ட் ஹேர். நினைச்சு பாருங்க பெருமாள் எப்படி இருக்காரு. கோல்ட் சரீரம் அப்படின்னா அவ்வளவு கலரா இருக்காரு.
எப்படி சுவாமி தெரியும்னா சாந்தோக்கியம் சொல்லுது பிரணகாது சர்வையேவ ஸ்வர்ணஹா ஹிரண்யஸ்வஷ்ணு ஸ்மஷ்ணு ஹிரண்யகேஷஹ ததா கப்யாசம் குண்டலீகமேவ மக்ஷினி தஸ்யேதா கப்யாசம் குண்டலீகமேவ மக்ஷினி தாமரகண்ணன்னு சொல்றது. கோல்டு பாடி ஏமானா கோல்டு, அதனால உடம்பெல்லாம் கோல்டு அப்படிங்கிறது. இது எப்படி சுவாமி தெரியும்? கோல்டுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? சுவர்ணம். பின்னே தங்கம் அது தமிழ். அப்புறம் கனகம். கனகா கனகா மாமி அந்த கனகா கனக காஞ்சனம் வா கனகா காஞ்சனா வெரி குட். கனகா காஞ்சனா ஹேமா ஹிரண்யா வெரி குட். இப்போ பெருமாளுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் கோல்டா, ஹேமானா கோல்டு, அதனால ஹேமாகா. இது எப்படி சுவாமி கன்ஃபார்ம் பண்ணி சாந்தோக்கிய உபநிஷத்தை இங்கே தான் சொல்லுவாங்க. தியாகராஜர் என்ன சொல்றாரு? பால கனக மயச்சே கோல்டுங்கிற பெருமாள் வைகுண்டத்துல போய் பார்த்தா கோல்டா இருக்கு, இங்க பார்த்தா தான் டார்க்கா இருக்கு. அங்க போனா கோல்டு, இங்க போனா டார்க். அதனால கருப்பு தான் எனக்கு பிடிச்ச ஹேமாங்கஹா அப்படின்னு ஹேமாங்கஹா. அதனால இந்த ஹேமாங்கனை சேவிப்போம். அதனால அவர் நினைச்சா எப்படி ஆகும்? நம்மள லாக்மி ஃபவுண்டேஷன்லாம் போட்டுக்காமே மேக்கப் போட்டுட்டா மாதிரி கொஞ்சம் நாள் பெருமாள் என்ன சொல்லுவாங்க இல்லையா? படப்படப்படா அதாவது கேட்பாங்க குரு ஆயிரத்தி பேடாமல் கிரீம் படப்படப்படா அது பேர்ல ஹேமாங்கதை தொடங்கி ஹேமாங்காய நமஹ ஹேமாங்காய நமஹ ஹேமாங்காய நமஹ ஹேமாங்காய நமஹ ஹேமாங்காய நமஹ ஹேமாங்காய நமஹ. அடுத்து சந்தனாங்கதி. அதுக்கா இந்த சந்தனாங்கதி 746வது நாமம். சந்தனானி ஆக்லாதனானி திவ்ய பூஷணாங்க அங்கதாதீனி பூயிஷ்டானி அஸ்ய இதி சந்தனாங்கதி. மகிழ்ச்சி அளிக்கும் தோள்வளை முதலிய திவ்ய ஆபரணங்களை மிகுதியாக அணிந்திருப்பவர். தோள்வளை அப்படின்னா என்ன தெரியும்? இந்த ஒரு கவசம் அறியும் தோள்வளைன்னு பேர். இது ஆண்டாள் என்ன சொல்றாங்க? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மான் நாடும் புகழும் பரிசினாதன்னாக. உங்களுக்கெல்லாம் ஹோம்வொர்க் கொண்டு சூடகமே சொல்றேன். 30 பாசம் திருப்பாவை தெரிஞ்சுக்கணும். ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு. இந்த 30 பாசம் தெரிஞ்சுக்கலைன்னா பூமாதேவி நம்மளோட சுமந்ததே பேசலாம். அதனால இந்த 30 பாசம் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் பெரிய பெரிய வித்வான்கள் விதிச்சுக்க டக்குன்னு உங்களுக்குலாம் திருப்பாவை டக்குன்னு வந்துடும். அதனால கேக் வாக்கா கேக் வாக் தான் பிஸ்கெட் வாக் கேக் வாக். அதனால அதுல தோள்வளை தோள்வளை பெருமாளுக்கு தோள்வளை. இந்த காலத்துல வீரர்கள்லாம் அது போட்டுப்பாங்க. அர்த்தம் என்னன்னா பெருமாள் நம்மை ரட்சிப்பார். தோள்வளையில முட்டாவே போவார், நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் வருவார். அதனால சந்தனாங்கதின்னு பேரு. சந்தனாங்கதினி நமஹ சந்தனாங்கதினி நமஹ சந்தனாங்கதினி நமஹ. அடுத்தது 751 அச்சலஹ. துரியோதனாதிபிஹி துராத்மபிஹி அவேத்யஹ அச்சலஹ. துரியோதனன் முதலிய துஷ்டர்களால் அசைக்க முடியாது. அச்சலஹனா இது பேரு மலை. வெரி குட். அதனால அது பேரு என்ன? வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம், சிம்ஹாச்சலம், கடிகாச்சலம் இல்லையா? கருடாச்சலம், யாதவாச்சலம், இமாச்சலம் இல்லையா? அச்சலம் நகர. சல சலதி கச்சதி கச்ச இதெல்லாம் சொன்னாலே நகரது நடக்கிறதுன்னு அர்த்தம். ஆகாஹ நகராது, அச்சலஹ நகராது. மலை அச்சலம் தானே, நகராது. ஆனா பெருமாளுக்கு அச்சலம்னு சொன்னா சரி அச்சலஹ மலை அப்படின்னு இருக்கா என்ன அர்த்தம்?
அப்படி இல்லையா, அசைக்க முடியாது இல்லையா மலையை. பெருமாள் துரியோதனன் எவ்வளவோ பெருமாளை அடக்கணும்னு நினைச்சான், ஆனா யார் அடக்கினாலும் அசைக்க முடியாத நினைச்சான். துரியோதனன் என்ன பண்ணான், பெருமாள் பாண்டவ தூதனா வரும்போது ஒரு பெரிய குழி தோண்டி அதுக்குள்ள வெட்டி மல்லர்கள் வந்து அவரை சிறை பிடிச்சு எல்லாம் நினைச்சான், அசைக்க முடியல. சகுனி சொல்லி சைன்யத்தை கேட்டு வந்தான், சகுனி சொல்லி நீ ஆயுதம் எடுக்கப்படாதுன்னு கேட்டு வந்தான். ஆனா பெருமாள் நினைச்சதுதான் பண்ண அச்சலஹா. அதனால அச்சலஹா அப்பேற்பட்ட ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கர். அதுவே அப்படி இல்லை, போகணும், அரை மணி நேரம் பேசி போகணுமா, அதே அவர்தானே சொல்றாரு உபன்யாசம், போகணுமா போக வேண்டாம் நீங்க அரை மணி நேரம் பேசி பாருங்க. 1.5 மணி நேரத்தை போகலாம், போகணுமா போக வேண்டாம் மாறிட்டு இல்லையா. பெருமாள் அப்படி இல்லை, இந்த பக்தனை காக்கணுமா காக்க வேண்டாம், காக்கவே வேண்டாம், காக்கணும் 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 நினைக்கிறார் பாருங்க. அச்சலா. அதனால அச்சலாய நமஹ, அச்சலாய நமஹ, அச்சலாய நமஹ, அச்சலாய நமஹ, அச்சலாய நமஹ, அச்சலாய நமஹ. அடுத்தது 753வது நாமம் அமானி அப்படின்னு. பக்தேஷு அனஹயுஹு அமானி அதோஹி துத்யாதாவன பத்ர விஷ்ணுஹு அதிஜகார. பக்தர்கள் விஷயத்தில் தம் உயர்வை நினையாதவர், அதனாலன்றோ தயக்கமின்றி தூது சென்றது. இந்த காலத்துல தூது போறதுன்னு ஒரு வழக்கம், மெசஞ்சர். பாட்டு கபூத்தர் ஜா 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 அப்படின்னு அந்த கபூத்தரை விரட்டி விடுவாங்க. இந்த காலத்துல பட்சிகள்னா மெசஞ்சர். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராஜாக்கள் காலத்துல அந்த பட்சி காலில் ஏதாவது ஒரு சின்ன ஓலையை கட்டி விட்டு அனுப்பிச்சுடுவாங்க. தாழ்ந்த விஷயத்துக்கு கபூத்தர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்குலாம் பம்பாயில தாத்தர் கிட்ட கபூத்தர் காணா அப்படின்னு விடும், நெல் எல்லாம் போட்டு கபூத்தர்லாம் பண்ணுவாங்க. ஹம்சத்தை தூதா அனுப்புவோம். நீங்க பார்த்துப்பேடா நடனம் என்ன செய்ய கேள்விப்பட்டிருக்கேடா, நடனம் தாமே அந்த அன்னம் தான் தூது போச்சு. நடனமைக்கு அன்னம் தூது போச்சு. நம்ம இதுக்கு ஆர்மி கபூத்தர் ஜார்ஜா போச்சு, கபூத்தர் போச்சு. அச்சா அடுத்தது ராமருக்கு யாருக்கு போனாங்க, அனுமார் குரங்கு தூது. மொத்தத்துல பக்ஷி ஜாதியிலேருந்து போகுது, குரங்கு ஜாதியிலேருந்து போயிருக்கு. முதல்ல ஒரு ராஜா தூது போனது கிருஷ்ணாவதாரம். ராஜாலாம் தூது போக மாட்டார் இல்லையா, ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் மினிஸ்டர், அவளுக்கு தான் நம்ம சேவை பண்ணணும். நான் திடீர்னு சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன், எங்க மாமி அங்க உட்காந்து கையில கொடுக்கணும். சார் நிதின் கட்கரி ப்ளீஸ் கம்மியா இதுக்கப்புறம் மாமி கிட்ட கொடுக்கணும்னா அடி பிச்சுட்டு வரும். யூனியன் மினிஸ்டர் ரோடே போட்டுட்டாரு, நீ உட்காந்து இந்த ரோட்ல என்ன நடந்து போங்க, நடந்தே மாட்டோம், பெரிய திருநெய் நடக்க முடியும். அதனால பெரிய வேலை நம்ம சின்ன வேலை வாங்கினா ஒத்துக்கிறாங்க. வாழைக்கும் நம்ம சேவை பண்ணணும். கண்ணாடி எடுக்கிறது போல அதை மடிச்சு வச்சு வைக்கிறது போல அதுக்கு ஒரு டப்பா. ஆனா பெருமாள் அப்படி இல்லை, துவாரகாதீசன் துவாரகாக்கே அதிபதி பாண்டவாட ரட்சிக்கிறதுக்காக சொன்ன நான் தூது போறேன். அந்த காலத்துல தூது போறவா நடந்துதான் போகணும், ரூல். நீங்க மாட்டுக்கு அப்படி ஏசி 3 டயர் 2 டயர்ல எல்லாம் போக முடியாது, நடந்துதான் போகணும். தூது போறவா என்ன பண்ணணும், எந்த ஓலையை எடுத்து போறாளோ அதை கழுத்துல கட்டிட்டு போகணும். ஏன்னா அந்த காலத்துல நாயெல்லாம் தூது போகணும், ராஜ்யம் ராஜ்யம் அப்படிதான் போகணும். கிருஷ்ணன் பாண்டவாளுக்காக துவாரகாதீசனாக இருந்த போதிலும் அந்த ஓலையை கட்டிட்டு நடந்து போனாராம். இன்னா தூதனன் இன்னான் எவ்வுள் கிடந்தானே. ஆழ்வா சொன்ன அன்னைக்கு பஞ்சபாண்டவாளுக்காக தூது நடந்த புனியேராம் கிருஷ்ணா, அப்பேற்பட்ட நீ இன்னைக்கு எங்களுக்கு திரியப்படுவா திருவள்ளூர்ல வீரராகவனா சேவை சாதிக்கிறேன்னு. முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்து இன்னோர் தூது அவனே ஆதிமந்தக்காதி சென்றான் இன்னார் தூதனான் எவ்வுள் கிடந்தானே ஆழ்வார். ஆச்சரியமா இருப்பார். சாடகோத்திர மகர்ஷி மேல கையை வச்சு திருமால் வீரராகவன் சயனிச்சிருப்பார். திரியப்படுன்னு ஒரு திவ்யதேசம், சென்னப்பட்டினத்துல 3/4 மணி நேரம் அங்க போனேன்னா திருவள்ளூர் திரியப்படுன்னு பேர். வீரராகவன் அங்க போய் வேண்டிட்டேன்னா நீங்க என்ன டாக்டர் கிட்டே போறோம், வைத்திய வீரராகவன் பேர். ஃப்ரீ டாக்டர், கேம்ப் எல்லாம் போடுற மாதிரி ஃப்ரீ கேம்ப் போட்டு வச்சிருக்கேன். நீங்க போய் உட்காந்துட்டு
இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு அதுக்காக ஒரு விட்டமினை சாப்பிட்டு அதான் இந்த சாப்பிட்டதெல்லாம் பண்ண ஃப்ரீயா தான். அதனால அப்பேற்பட்ட பகவான் தூதுவனா இருக்க. பாண்டவ தூதரா எந்த கோவில்ல இருக்க? காஞ்சிபுரத்த பேர் என்ன? நோட் பண்ணி வச்சுட்டா பல பேர். 3-4 பேஜ் முன்னாடி பாருங்க. திருப்பாடகம் பாண்டவ தூதர் அங்க போய் ஏன்னா காஞ்சிபுரத்துக்குள்ள எல்லாம் காஞ்சிபுரம்னு சொல்லிட்டேன்னா காஞ்சிபுரத்துல 14 விதேசம் பேர் எழுதி வச்சுட்டாரு இல்லையே ஒரு விநியாசத்தை காஞ்சிபுரம்னு அவங்க 14 சாமி கோவில் திருமாவன் ஆட்டக்காரருக்கு அங்க 108 விதேசம் தெரியும். லாட்டர் ஏறினேன்னா சாமி 108 நம்மாழ்வார் பாடினது தானே, திருமங்கையாழ்வார் பாடினது தானே. அப்பா என்னமா ஞானம் தெரியும், அவ்வளவு வழி இல்லாத அவனுக்கு அவர் ஞானம் அப்பதான் சொல்லிட்டு நம்மளே சுமாரா இருக்கோமோ அவர்கிட்ட காலட்சேபத்துக்கு போகலாம். அதனால ஆமா நீ பக்தர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அதனால தூதுவனா கூட போக அமானி அப்படின்னு. அதனால இந்த அமானி யாரு? அமானினே நமஹ அமானினே நமஹ அமானினே நமஹ அமானினே நமஹ அமானினே நமஹ அமானினே நமஹ. அடுத்தது மானதஹ அப்படின்னு இருக்கா. மானதஹக்கு சொல்ற அர்ஜுன உக்ரசேன யுதிஷ்டிராதிப்யோ ரதித்வாதி ராஜ்ய பகுமானம் தத்தவான். அர்ஜுனன் உக்ரசேனன் யுதிஷ்டிரன் முதலியோருக்கு தாம் கீழ்பட்டிருந்து கௌரவத்தை அளித்தவர். மகாபாரதத்தில் இங்க வேணாம் வருவோம். கிருஷ்ணருக்கு புத்தியார் அத்தை அத்தை பிள்ளைகள் எவ்வளவு பேர்? 5. சரி மாறி பசங்களே சேர்த்து 5 பேர் கரெக்டா? இதுல 5 பேர்ல மூத்தவன் யார்? யுதிஷ்டிரர். அடுத்தது யாரு? பீமன். அடுத்தது யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் வயசு தான் கிருஷ்ணர். அப்படின்னா கிருஷ்ணருடைய அத்தை பிள்ளை அத்தானா இருக்கக்கூடிய யுதிஷ்டிரர் பெரியவர். மகாபாரதத்துல எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் யுதிஷ்டிரனை பார்த்தா விழுந்து சேவிப்பார். பெருமாள்னு நினைக்க மாட்டார். அந்த இடத்துல வயசு முக்கியத்துவம். தான் பரமாத்மான்னு நினைச்சுக்க மாட்டார். நான் மானதகான்னு நினைச்சுக்க மாட்டார். பெருமாள் யுதிஷ்டிரனுக்காக விழுவார். பகவத்கீதையில சொன்னது யாரு? கீதைய கிருஷ்ணன். கேட்டது யாரு? ஆச்சாரிய ஸ்தானத்தை யாரு இருக்கா? கிருஷ்ணன். சிஷ்யஸ்தானத்தை யாரு இருக்கா? இது டவுட் இருக்காது. ஆனா கிருஷ்ணர் எங்க உட்கார்ந்து இருக்கார்? கீழே. அர்ஜுனன் எங்க உட்கார்ந்து இருக்கான்? இது நடக்குமா? இங்க யோசிச்சு பாருங்க. இப்ப வேற யாராவது இருந்தா கத்துக்கிறவர் கீழே இருக்க, கத்துக்கிறவர் மேல இருக்கிறார். கிடையவே கிடையாது. ஆனா பெருமாள் நல்ல விஷயம் லோகத்துக்கு வரணும்னா அவர் எங்க வேணாலும் இருப்பாருங்கிறதுக்காக கீழே இருந்தாரா பகவான். அதனால அர்ஜுனனுக்காக கீழே இருந்தார். யுதிஷ்டிரனை விழுந்து சேவிப்பர். உக்ரசேனன் யாரு? தாத்தா. அவரை ராஜா பதம் கொடுத்தார். அதனால இப்பேற்பட்டவர்களுக்கு தான் அடிப்பட்டு இருந்தார், அடிமைப்பட்டு இருந்தார். அதனால மானதகான்னு பேர் பெருமாளுக்கு. மானதகா. மானதாய நமஹ மானதாய நமஹ மானதாய நமஹ மானதாய நமஹ மானதாய நமஹ. மானதாய நமஹ. அடுத்தது மான்யஹ அப்படிங்கிறதா ததீயத்வேன சம்பந்தவ்யஹ மான்யஹ ததா யஹமாத்மானம் பகுமஸ்த அடியவர்களுக்கு கீழ்பட்டிருப்பதையே தம் பெருமையாக கொள்பவர். என்ன இடம்? பல இடங்கள் அப்படி ஆயிடும். நான் இங்க போயிருப்பேன். இப்போ யாரோ சொல்றா, ஏப்பா எங்க வீட்டுக்கு செருப்பு கொண்டு எடுத்துக்காம. இப்ப நான் பாதுகா 2 இருந்துச்சுட்டு இப்படி தூக்கி எடுக்கிறேன். அந்த சமயத்துல அவளுக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்க? அந்த சமயத்துல அந்த பெரியவருக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கேன். அப்ப டக்குன்னு சுபாஷ் பத்தி இந்த போட்டோ பிடிச்சிடுறேன். போட்டோ பிடிச்சிட்டு எனக்கு உபன்யாசம் பேனர்ல எல்லாம் இந்த போட்டோ போட்டேன். அன்னைக்கு பிடிச்சேன் சுபாஷ், இதெல்லாம் பேனர்ல போடக்கூடாதுன்னு இருந்தேன் இல்லையா? அன்னைக்கு அர்ஜுனனுக்கு கீழ்பட்டிருந்தார் மானதகா. ஆனா இன்னைக்கு நீங்க போட்டோல பார்த்தா பெருமாள் அடிமைப்பட்டுதான் இருக்க.
நினைச்சிருந்தாருன்னா அவர் மாத்திருக்கலாம். See, from now on all painters and artists hereby please know. That day I came down, Arjuna went up. From now onwards when you paint me in a higher position and Arjuna in a lower position. ஆனா அடிமைப்பட்டிருந்த மானதகா எல்லா இடத்திலும் நான் மானதகாவாகவே இருக்கேன் பாருங்க. அதனால வந்து மான்யமா, அதனால மான்யகா அடியவர்களுக்கு கீழ்பட்டிருப்பதையே தம் பெருமையாக கொள்பவர். பாண்டவருக்கு தூதனா போயிருக்கார். தூது போற காரியம் அவன் மட்டமான காரியம். ஆனா பேரு இந்த பெருமாளுக்கு பாண்டவ தூதர். இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரத்தை போனேன்னா திருப்பாடகம் கேட்டேன்னா பதில் சொல்லவே மாட்டான். சாமி பாண்டவ தூதர் சாமியா அப்படிமா. பாண்டவாளுக்கு தூது போனது தம் பெருமையா நினைச்சுக்கிறார். பார்த்தருக்கு சாரதியா இருந்தபடியா பார்த்த சாரதின்னு நினைச்சுக்கிறார். நீங்க இன்னைக்கு மெட்ராஸ்ல போக பார்த்த சாரதியை சேர்ச்சிடாம கேட்பா. பார்த்தருக்கு சாரதி பார்த்த சாரதி, பாண்டவர்களுக்கு தூதர் பாண்டவ தூதர். வித்தியாசமே பார்க்கறது பரவாயில்ல. என் அடியவருக்கு நான் அடிமைப்பட்டிருக்கேன், என் பெருமையா தான் நினைச்சுக்கிறார். அதனால மான்யான்னு பேர். மான்யாய நமஹ, மான்யாய நமஹ, மான்யாய நமஹ, மான்யாய நமஹ, மான்யாய நமஹ, மான்யாய நமஹ. அடுத்து ஆச்சரியமான திருநாமம் சுமேதாஹ அப்படின்னு இருக்கா. சுமேதா அப்படின்னா ஆராதக, ஆராதகசு சாது புத்தி சுமேதாஹ, தம்மை ஆராதிப்பவர்களுக்கு நன்மை தருபவர். யாரெல்லாம் திருமாலை ஆராதிக்கிறாளோ அவளுக்கு நன்மை தருபவர். அந்த மாதிரி பல பேர்கள் நம்ம பெரியவாழ பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு அவளுக்கு நன்மை தருபவர். யாருன்னா அவர் நினைக்கிறாளோ அவளுக்கு நல்லதுதான் பண்ணுவார். காலத்துல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சொல்லுவாங்க, கோவில் ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி பத்திட்டு இருந்துதான். அப்ப அந்த வைஷ்ணவர் ஆராதனை பண்றவர் என்ன பண்ணாரா, யோகி பகவானுக்கு ஏதாவது ஆயப்போதே கட்டி பிடிச்சுட்டாரா அந்த மூலவர். அவர் எரிஞ்சு போயிட்டார். ஆனா அந்த பெரியவாழ்தான் சொல்லுவாங்க, ஏற்பட்ட பக்தனை போல் இருக்க வேண்டும் இல்லையா, அந்த ஒரு வைதுஷ்ய பூர்த்தி இருக்கணும். அதனால அப்பேற்பட்டவர்களுக்கு பகவான் நல்லதை கொடுப்பார். சுமேதான்னு பேர். அதனால சுமேதசே நமஹ, சுமேதசே நமஹ, சுமேதசே நமஹ, சுமேதசே நமஹ. அடுத்து இப்போ ஒரு மூணாவது சொல்லணுமா? சுமேதசே நமஹ, சுமேதசே நமஹ. 765 765வது நாமம் சர்வசஸ்திர பிருதாம்பரஹா. இது ஒரே நாமம், வேற போய் சர்வசஸ்திர பிருதாம்பரஹா வேற ஒரே பேர் தான். சர்வசஸ்திர பிருதாம்பரா சர்வசஸ்திர பிருதாம்பரஹா நரக ஜரா, நரக ஜராசந்தாதி சமரேஷு சர்வசஸ்திர பிருதாம்பரஹா, நரகன் ஜராசந்தன் ஆகியோர்களுடன் போரில் அஸ்திரம் பிடித்து எல்லோரையும் சிறந்து விளங்கியவர். நரகன் ஜராசந்தன் தான் இருந்தா. நரகாசுரன் கேள்விப்பட்டு சொல்லுவா, உமாதேவியை பிரளய காலத்தை எடுக்கும் போது பிறந்தவன். பிராக்ஜோதிஷபுரம் எடுத்த பிராக்ஜோதிஷபுரம்னா எது தெரியுமா? எது பிராக்ஜோதிஷபுரம்? அசாம். அசாம்ல இருந்தான். அங்கதான் இப்போ ஹீட் ஜாஸ்தி. அதனால அந்த அசாம்ல இருந்தான் இந்த நரகாசுரன். அவன் வதம் பண்ணணுங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப ரேர் ஐட்டம்ஸ்லாம் திருடி வச்சிருக்கான். ஒரு வாட்டி இந்திரனுடைய அம்மா வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணுங்கிறதுக்காக கோபால்தாஸ் வைரத்தோட கைட்டி வச்சுட்டு போயிருக்கான். எண்ணெய் தேய்ச்சி குடிக்கும்போது வழக்கம் இல்லையா, தோழை கைட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. தோடு கிட்ட தோட காணும். தோடு மிஸ்ஸிங். இந்திரநாத்லேயும் திருட்டு, எல்லா பக்கமும் சிசிடிவி மாட்டி வச்சிருக்கான். அதனால திருட்டு. வருணன் இருக்காங்க, வருணன்கிற ராஜா, அவனுக்கு ஒரு கொடை உண்டு, சக்கரம். அவங்க எப்பவுமே ஒரு கொடை, திடீர்னு பார்த்து கொடை மிஸ்ஸிங். ரேர் ஐட்டம்ஸா திருடினான் திருடன். இது பெரிய பெரிய இட் இஸ் a huge robbery. Somebody is stealing rare items. அப்படி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு, மொபைல் கனெக்ஷன் எல்லாம் வச்சு பார்த்தா அசாம்ல டைம் காரணம் நரகாசுரன் எல்லாம் திருடி வச்சிருக்கான். உடனே இந்திரன் போய் துவாரகாதீசன் கண்ணன் கிட்ட கேட்டான், இங்க பாருப்பா, எங்க அம்மாவுடைய தோடு பறிக்கப்பட்டது, வருணனுடைய கொடை பிடிக்கப்பட்டது. பெருமாள் பார்க்க, பெருமாள் இதுக்கெல்லாம் கலப்பட இருக்கு. அதித்தி தோட வீட்டு வர, வருணன் கொடைய வீட்டு வர. கண்ணனினா சாரதிக்கு போன் பண்ற, டிரைவர் வந்து சொல்லிட்டார், சார் சிக் லீவ் சார் 2 days அப்படின்னா இப்படி கூட்டு போவார்.
அப்பதான் சத்யபாமா வைஃப் சொல்றா நான் ஓட்டுறேன். அந்த காலத்துல 3 women drivers ரொம்ப ஃபேமஸ். தசரதனுடைய வைஃப் கைகேயி, அப்புறம் அர்ஜுனனுடைய வைஃப் சுபத்ரா, அடுத்தது சத்யபாமா ஃபேமஸ். நான் சொல்லிட்டேன் முதல்ல சொன்னேன்னா சொல்லல. இவ 3 women drivers. சவுதி அரேபியாவுக்கு போய் தான் ஓட்டிக்க முடியாது, ஆனா நம்ம ஊர்ல இருக்க ஓட்ட முடியாது. 3 lady drivers. மேரி பாமா நம்ம வடக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாரும் 3 பேரும் women drivers. यूएस वाटी போனேன், ஒரு ராத்திரி தங்கினேன். மாமி தான் ஓட்டிட்டு போனாங்க, மாமா பின்னாடி உட்கார்ந்துட்டார். மாமி ஓட்டிட்டு போனா அவ கராஜ் டோர் அந்த உள்ள வந்து உங்களுக்கு வந்து அப்படியே காலியா அப்படினா கதவு திறக்கும். அப்படி கதவு திறக்குது. கதவு திறந்த உடனே அந்த பக்கம் வால் இருக்கணும், ஓபனா கராஜ் இந்த பக்கம் கதவு திறந்தா ஓபன், அந்த பக்கமும் ஓபன். என்ன சுவாமி உங்க காத்து 2 பக்கமும் ஓபனா இருக்கு. என்ன சொன்னா எங்க காத்து மாமிக்கு ரிவர்ஸ் எடுக்க தெரியாது. அப்படிலாம் இல்லாமல் இந்த சத்யபாமா ஓட்டிட்டு போனான். ரைட்டா? நரகாசுரனை வதம் பண்ணி அப்புறம் தான் லைட் எல்லாம் ஏத்தினா. எல்லா பக்கமும் தீபம், தீபஸ்யாவளி தீபாவளி. அவ்வளவு தீபம் தான் ஏத்தணும். பல பேர் பெரியவாழ சொல்லுவாங்க சாஸ்திரத்துக்காக இருக்கு மத்தாப்புடி. சாஸ்திரம் மத்தாப்புடின்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க ஃப்ளவர் பாட்டை ஏத்து, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை. நம்மளா ஏதாவது சொல்லிட்டு சாஸ்திரத்து மேல போகக்கூடாது. ஃபயர் ஒர்க்ஸ் வந்து 100 வருஷம் கூட இது எப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கோம்? மத்தாப்பு ஏற்ற வேண்டும், பீடி பிடியை நீ பிடிக்க வேண்டும், காளீஸ்வரியை ஏற்ற வேண்டும், ஸ்டாண்டர்டாக இதை செய்ய வேண்டும் அப்படின்னா சொல்லுமா? சொல்லவே சொல்லியிருக்கேன். தீபஸ்ய ஆவடி தீபாவளி. அவ்வளவு தீபம் ஏற்றினா பொலிவிட்டெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சின்ன குழந்தைகிட்ட பண்றதுல பாருங்க. இல்லை ஞானம் வெளிஷத்துக்கு பெரியவாழ்னா உட்காந்துட்டு ஃப்ளவர் பாட்டை வச்சு செஞ்சு கையில பொங்கல் செஞ்சு இதெல்லாம் உட்காந்து இங்க மோட்சத்துக்கு எங்க போகும் இல்லையா? அதனால இந்த இடத்தை எடுக்கிற சர்வசஸ்திர பிதாம்பரா நடக்கனெல்லாம் ஜெயிச்சார் பெருமான். ஜராசந்தனெல்லாம் ஜெயிச்சார். ஜராசந்தன் யாரை வச்சு ஜெயிச்சார்? ஜராசந்தன் முதல்ல ஜராசந்தன் யாரு? கிருஷ்ணருக்கு ரிலேட்டட். அதை சொல்லுங்க. கிருஷ்ணருக்கு ஜராசந்தனுக்கு என்ன ரிலேஷன் சொல்லுங்க. சரி, கிருஷ்ணனுடைய மாமா யாரு? கம்சனுடைய வைஃப் ஜராசந்தனுடைய பெண். சோ தன்னுடைய மாமாவுடைய மாமனார் ஜராசந்தனுக்கு அதனாலதான் பிடிக்கல. என் பொருட்கள் எல்லாம் விதவையாகிட்ட கிருஷ்ணா சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டான். அப்புறம் தான் அவர் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். யூபி இஸ் நாட் சேஃப், குஜராத்துக்கு போயிட்டார். குஜராத்துக்கு போனவங்க தான் அப்போ ஒரே யுத்தம் வருது. அப்பதான் பீமனை கூட்டிட்டு போற ஜராசந்தனை பிளக்கும் போது குச்சியை மடக்கி இப்படி போடணும்னு காமிக்கிறார். மொத்தத்தை நரகாசுரனை கொண்டதும் இவர் தான், ஜராசந்தனை கொண்டதும் இவர் தான். சும்மா வியாஜமா வச்சுட்டார். பீமனுக்குலாம் அவ்வளவுதான் போல கிடையாது, அவனை வெற்றி பண்ணிட்டார். அதனால அப்பேற்பட்டவனுக்கு சர்வசஸ்திர பிருதாம்பரா, சர்வசஸ்திர பிருதாம்பராய நமஹ, 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 சர்வசஸ்திர பிருதாம்பராய நமஹ. அடுத்து ஆச்சரியமான திருநாமம் பிரக்ரஹா அப்படின்னு இருக்கா. அர்ஜுனா சாரதி நானி சாரதி அனேன ரஷ்மிபிர் இவ பிரக்ருஹ்யத இதி பிரக்ரஹா. தாம் சாரதியாக இருந்து கொண்டு அர்ஜுனனை கடிவாளம் போல் இழுத்து பிடித்து தம் சொற்படி அவனை நடத்தியவர். கிருஷ்ணர் வந்து சாரதியா இருந்தார். எவ்வளவு குதிரை இருக்கும் முன்னாடி? எவ்வளவு குதிரை? 4. குதிரை பேர் என்ன? இதெல்லாம் கேட்டே அப்படி சொல்றீங்க. 7 பேர் தெரிஞ்சது பெரிய விஷயம். குதிரை பேர் எல்லாம் கேட்டா பல பேர் அது போனேன்னா உங்க நாய் இப்படி கேட்கும். நாய் எல்லாரும் ஜானகின்னு சொல்லுங்க. சரி, இப்போ வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி 4 குதிரை. 4 தான் கணக்குல. அதுதான் பிஆர் சோப்ராவும் சரி, இப்ப இருக்கிற டைரக்டர் 4 குதிரை தான் எடுக்கிறாங்க. ஆனா பராசர பட்டர் சொன்னார் 5 குதிரைன்னு. 5வது யாருன்னா அர்ஜுனன். ஏன்னா அர்ஜுனனும் முதல்ல மாட்டேன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. பகவான் தான் பகவத்கீதைங்கிற கடிவாளம் பிடிச்சு இழுத்து சண்டை போடணுங்கிறார். அதனால எவன் ஒருவன் குதிரைக்கு இடையில் அர்ஜுனனை கடிவாளம் பிடிச்சு இழுத்து வச்சு சண்டை போட வச்சாலும் அவனுக்கு பிரக்ரஹா. தாம் சாரதியாக இருந்து கொண்டு அர்ஜுனனை கடிவாளம் போல் இழுத்து பிடித்து தம் சொற்படி அவனை நடத்தியவர் பிரக்ரஹா. பிரக்ரஹாய நமஹ, பிரக்ரஹாய
பிரக்ரஹாய நமஹ பிரக்ரஹாய நமஹ பிரக்ரஹாய நமஹ பிரக்ரஹாய நமஹ அடுத்த நாமம் நிக்ரஹ